சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இப்படி பாட்டு பாடுற நிலைமை தான் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு இருக்குங்க. T20 சீரீஸ்ல தான் இந்தியா கிட்ட மண்ண கவிட்டாங்க. ஓடிஐலயாவது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஓடிஐ சீரீஸ் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடியே ஸ்ரீலங்காவுக்கு பல பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்ரீலங்காக்கான ஓடிஐ ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஒரு ஸ்குவாட்ல அசலங்கா கேப்டனா வந்திருந்தாரு. T20ல என்னென்ன பிளேயர்ஸ் இருந்தாங்களோ அந்த பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆனாங்க. பவுலர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிசா பத்திரனா, மதுசங்கா இவங்க எல்லாருமே இருந்தாங்கங்க. சரி, இவங்க எல்லாருமே ஓடிஐல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு பார்த்தா, இப்படி இருக்கும்போது தான் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் தலையில இடி விழுகிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. மதிசா பத்திரனாவுக்கும் மதுசங்காவுக்கும் இன்ஜுரி ஆயிருச்சு. இந்த ஒரு இன்ஜுரினால இவங்க 2 பேருமே இந்தியாவுக்கு எதிரான ஓடிஐ சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, புது பவுலர்ஸை தான் கொண்டு வரணும்னு சொல்லி இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இது உண்மையிலே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்க போகுதுங்க. ஏன்னா ஆல்ரெடி T20 சீரீஸ்லேயே சமீரா, நுவான் துஷாரா இந்த பவுலர்ஸ்லாம் விளையாடவே இல்லை. இதனால பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட பவுலிங் கொஞ்சம் வீக்காக தான் இருந்துச்சு. இப்போ இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருந்த 2 பவுலர்ஸும் விளையாடலை அப்படின்னா எப்படி தான் இதை ஸ்ரீலங்கா சமாளிக்க போகிறாங்களோ தெரியலங்க. ஏன்னா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேட்டிங்கில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட பவுலிங்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ பவுலிங்கில் இந்த மாதிரி சர்க்கிள் ஏற்படும் போது இதை ஸ்ரீலங்கா எப்படி சமாளிக்க போகிறாங்களோ தெரியல. இதுலேயும் ஸ்ரீலங்கா நம்ம இந்தியாவோட ஸ்ட்ராங் டீம் கூட விளையாட போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளோட ஓடிஐ சீரீஸில் ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் விளையாடுற நிலமையில இல்லை. இவங்க ரெஸ்ட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்மளோட கம்பீர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்னப்பா இது, நானே ஃபஸ்ட்டு கோச்சாக வரேன், இப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சீரீஸில் நீங்கள் விளையாடலன்னா எப்படி, நீங்கள் விளையாடணும்ல அப்படின்னு சொல்லி நம்மளோட சீனியர் பிளேயர்ஸை கம்பல் பண்ணி விட்டுட்டாரு. இந்த மாதிரி உசுப்பேற்றி விட்டனால ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு சொல்லிட்டு எல்லா சீனியர் பிளேயர்ஸுமே இந்த ஒரு ஓடிஐ சீரீஸில் விளையாடுறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சீனியர் பிளேயர்ஸ் இருக்கும்போது அவங்களெல்லாம் த்ரெட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த நல்ல பவுலர்ஸ் இருக்கணும். இப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருந்த பவுலர்ஸ் யாருமே இல்லாமல் புது பவுலர்ஸை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்தியா ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட விளையாட போகிற ஓடிஐ சீரீஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இதே T20 சீரீஸில் வின் பண்ணியிருந்தா கூட இந்த ஒரு ப்ரெஷர் இருந்திருக்காது. அதுவும் T20 சீரீஸில் மோசமான பெர்ஃபார்மன்ஸ், கடைசி மேட்செல்லாம் ஜெயிக்க வேண்டிய மேட்சை போய் தோத்துட்டு நின்னாங்க. இதனால ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் மேலே மிகப்பெரிய விமர்சனங்கள் இருக்குங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி நல்லா கோஆர்டினேட்டாக விளாண்டா மட்டும்தான் ஸ்ரீலங்கானால சாதிக்க முடியும். ஏன்னா ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீம் கிட்ட திறமை கிடையாது, அந்த டீம் மோசமான டீம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட எல்லா திறமைகளுமே இருக்குது. ஏன்னா அவங்களோட டாப் ஆர்டர் எல்லாமே பேட்டிங்கில் நல்லா தாங்க வந்திருக்கு. 2 விக்கெட் 3 விக்கெட் போனதுக்கப்புறம் தான் என்ன ஆயிடுதுன்னு தெரில, சீட்டுக்கட்டு மாதிரி விக்கெட் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு காரணம் ஸ்ரீலங்காவோட மிடில் ஆர்டர் ரொம்பவே மோசமாக வந்திருக்குங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தை சரி பண்ணி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூஷனை டீமுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்கானால் சாதிக்க முடியும். பொறுத்து பார்க்கலாம் ஸ்ரீலங்கா இந்தியாவுக்கு எதிராக ஓடிஐ சீரீஸில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.